கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 6வது அதிகாரம் அதன் 24வது வசனம். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று யோபு தன்னை பார்க்க, தன்னுடைய உபத்திரவ காலத்திலே தன்னை விசாரிக்க வந்த தன்னுடைய நண்பர்களை பார்த்தும் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுவதை நாம் கவனிக்க முடிகிறது. வீணாக கண்மூடித்தனமாக குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு என்னை கவனித்து நான் எதிலே தவறி இருக்கிறேன் என்பதை உண்மையாய் அறிந்து அதை எனக்கு சொல்லுங்கள். காரணம், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. அந்த செம்மையான வார்த்தைகள், நான் எந்த இக்கட்டில் இருக்கிறேனோ அதை குறித்து சரியாக எனக்கு சொல்லுவீர்கள் என்றால் அந்த வார்த்தை மிகவும் வல்லமையுள்ள வார்த்தையாக என்னுடைய வாழ்வையும் சூழ்நிலைகளையும் மாற்றத்தக்கதாக அது பலன் செய்கிறதாய் இருக்கிறது என்பதை அவன் அந்த தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லுவதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு நீதிமானுடைய அடையாளம் என்ன? தன்னுடைய உபத்திரவ காலத்திலே தன்னுடைய காரியங்களை குறித்து, தன்னுடைய நிலையை குறித்து வருத்தத்தோடு வருந்தி இருப்பதல்ல, தன் பிழைகளை உணர்ந்து தான் எதிலே தவறி இருக்கிறனோ என்பதை ஆராய்ந்து தன்னை சரிபடுத்தி கொண்டு தேவனுடைய வல்லமையுள்ள செயல்களை காண தன்னுடைய வாழ்வை சமர்ப்பிப்பதுதான் நீதிமானுடைய வாழ்க்கையின் அடையாளமாயிருக்கிறது. இவன் இவ்வளவு உபத்திரப்பட்ட பின்பும் நெருக்கப்பட்ட பின்பும் தன்னுடைய நீதியெல்லாம் அங்கே மறக்கப்பட்ட பின்பும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறான், எனக்கு சொல்லுங்கள், நான் எதிலே தவறி இருக்கிறேன் அதை சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி தன்னை சரிபடுத்தி கொள்ளுவதற்காக அர்ப்பணிக்கிறான். காரணம், ஒரு தேவனுடைய பிள்ளை உபத்திரவ காலங்களிலே சோர்ந்து போவதற்கல்ல, தங்களுடைய பிழைகளையும் குறைகளையும் ஆராய்ந்து தன்னுடைய வாழ்வின் நிலைகளை, பேச்சு, நடக்கை, செய்கை இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து இன்னும் தன்னுடைய வாழ்வை தேவனுக்கு நேராக ரூபகாரப்படுத்தி கொள்ளுவதற்காக, செம்மையாக்கி கொள்ளுவதற்காக தன் வாழ்வை அந்த உபத்திரவத்தின் காலங்களிலே, சோதனை காலங்களிலே பயன்படுத்தி கொள்ளுவார்களானால் அந்த வாழ்வானது, அந்த அர்ப்பணமானது உபத்திரவு காலத்தில் தேவனுடைய அந்த வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் யோபுவுக்கு என்ன பாதுகாப்பை கொடுத்து அவனுடைய வாழ்வை திரும்ப கட்டி எழுப்பினாரோ அதை போல சோதனை காலத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் வாழ்வை துளிர்க்க பண்ணி தேவ நன்மைகளால் நிறைத்து ஆண்டவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அனுபடியினாலே நம்முடைய இந்த யோபு கேட்டதை போல உபத்திரவங்களிலே நாம் பலட்சியமாய் போய்விடாதபடி, மற்றவர்கள் மேல் அந்த காரியங்களை சாட்டிவிட்டு நாம் தப்பித்து கொள்ள நினையாதபடி இந்த யோபை போல தேவனுடைய வார்த்தை, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பா, எதில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எதில் ஆண்டவரை தேடுகிறதிலையா, செபத் வாழ்க்கையிலையா, பரிசுத்தத்தில் எதிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்டு அவைகளை கர்த்தருடைய வார்த்தையின்படி அறிந்து நம்மை சீர்படுத்தி தேவ நன்மைகளால் நிரம்ப நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை மிகுந்த வல்லமையோடு நம்முடைய வாழ்வில் வெளிப்பட்டு வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் சீர்படுத்தி மேன்மைப்படுத்துவதாக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரை சோதிக்கப்படும் பொழுது தளர்வில்லாமல், சோர்ந்து போகாமல், எங்களுடைய பிழைகளை குறைகளை உணராமல் மற்ற மனிதர்களை அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களை குற்றம் சாட்டி தப்பிவித்து செல்ல விரும்பாதபடி யோபை போல தேவ வார்த்தைகளை, ஆண்டவரே வார்த்தையின்படி எனக்கு சொல்லுங்கள், என் குறைகளை சொல்லுங்கள், அதை நான் சரிபடுத்தி கொண்டு தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்தது போல நாங்களும்
எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்கள் பிள்ளைகளையும் குறைகளையும் உணரத்தக்கதான தேவ வார்த்தை எங்களுக்கு வேண்டும். அந்த வார்த்தையில் எங்களுக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை எங்கள் வாழ்விடங்களிலிருந்து தாழ்விடங்களிலிருந்து எங்களை உயர்த்தி வைக்கிறதாக இருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இதை உணர்ந்து கொண்ட நாங்கள் உண்மையாலேயே அப்படி செயல்பட கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.